வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசு. நாளை ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானை வழிபடும் வளர்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? நாளை ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்யும் வளர்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. கலியுக தெய்வமாக போற்றப்படுகின்ற கந்தவேல் பெருமான் முருகப்பெருமானுக்குரியதாகிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த முருகப்பெருமானுக்கு இந்த மாதங்கள் தோறும் வளர்பிறை சஷ்டியிலே விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். அந்த சஷ்டி விரத பூஜையிலும் நாம் வழிபாடு செய்வதோடு முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி விரத நாளிலே பால் அபிஷேகங்கள், இளநீர் அபிஷேகங்கள், பன்னீர் அபிஷேகங்கள், ஏதோ ஒன்று நமக்கு முடிவதை கொண்டு சென்று அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்தாலே அந்த இறைவன் மனம் குளிர்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே தண்ணீரினாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம், இளநீரினாலே அபிஷேகம் செய்வித்துக் கொள்ளலாம், பாலினாலே அபிஷேகம் செய்வித்துக் கொள்ளலாம். இவ்வாறு சிறப்புகளோடு கூடவும் சுவாமிக்கு பட்டு சாத்தி, தேங்காய் உடைத்து, வெற்றிலை பழம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது வீட்டிலே எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்குமாம். எல்லா விதமான சிறப்புகளும் கூடியதாக இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த சஷ்டி விரதம். அந்த சஷ்டி விரதம் மாதத்திலே 2 முறை வரும். இது வளர்பிறை சஷ்டி, அடுத்து தேய்பிறையிலும் ஒரு சஷ்டி வரும். கூடுதலாக பெரும்பாலான அடியவர்கள் இந்த வளர்பிறை சஷ்டியிலே முருகப்பெருமான ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜை வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலே முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து. வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.